வெல்கம் டு மை சேனல் எஸ்ஏஜே அகாடமி. மத்தியமா பாட்டில் இருக்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸாமுக்கு வந்து ஒன்றுமே படிக்கலை, பயமாக இருக்குது அப்படின்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் சொல்கிற கொஷின்ஸ் மட்டும் படிச்சிங்கனாலே போதும், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். मध्यमा फर्स्ट पेपर फर्स्ट रोमन लेटर किसी एक पत्यास का भावार्थ हिंदी में लिखिए. அந்த பாட்டில் வந்து लोग यो ही है झिझकते सोचते அந்த பேரால் இருக்க பாவார்த்தை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா, இனி ஒன்று தான் எழுதணும். நான் 2 பாவார்த்தை சொல்கிறேன், அதில் ரெண்டையுமே படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒன்று அட்டன் பண்ணிடலாம். ஈஸியாக தான் இருக்கும். செகண்ட் ஒன் கைஞ்சி நகி ஹாத் மே தேரே, அந்த பேராக்கான பாவார்த்தை படிச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் லெட்டர். செகண்ட் ரோமன் லெட்டரில் எல்லாமே ஸ்மால் கொஸ்டின்ஸ் தான். அதில் வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். कमल क्यों नष्ट हो जाती है, அந்த கொஸ்டினும் बूंद कैसे मोती बन जाती है, இந்த 2 கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்து தேர்ட் ரோமன் லெட்டர். ஒரே ஒரு எஸ்ஸே தான் படிக்க சொல்ல போகிறேன், அதை மட்டும் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக மார்க்ஸ் வாங்கிடலாம். இந்திரதனுஷ், அந்த எஸ்ஸேக்கான சாராம்சம் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோமன் லெட்டர் தோஹே. தோஹை வந்து 2 தோஹை எழுதணும். குரு கோவிந்த், அந்த தோஹை படிச்சுக்கோங்க. வித்யாதன், அந்த தோஹை படிச்சுக்கோங்க. ஆவத் ஹி, இந்த 3 தோஹை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 2 அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் இருக்கு, படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஒன்வேர்டெல்லாம் ஈஸியாக தானே இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்களாகவே படிச்சிடலாம் எல்லாமே. இதே மாதிரி ஆப்போசிட்ஸு 6th ரோமன் லெட்டரில் வந்து விலோம சப்த ஆப்போசிட்ஸ், அதுவுமே நீங்களாகவே லெசன்ஸில் இருக்க எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அடுத்து மேட்சிட் ஜோடே பனாயியே. 7th ரோமன் லெட்டர் வந்து ஜோடே பனாயியே மேட்சிட், அதுவும் லெசனில் இருக்க எல்லாமே படிச்சுக்கோங்க. 8th ரோமன் லெட்டர் பாஞ்சு கா வாக்கிய மே பிரயோக். 10 கொடுக்குறாங்க, இனி 5 அட்டன் பண்ணால் போதும். அதே மாதிரி மீனிங்ஸ் ஆப்போசிட்ஸும் 10 கொடுப்பாங்க, இனி 5 அட்டன் பண்ணால் போதும். ஓகேவா, இம்பார்ட்டன்ட் சொல்லணுன்னா கூட ஓகே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நியுக்த கர்னா. செகண்ட் ஒன் மஷ்ஹூர் ஹோனா. தேர்ட் ஒன் சாதாரண். ஃபோர்த் ஒன் நீவ் டால்னா. ஃபிஃப்த் ஒன் பிரதீக்ஷா. 6th ஒன் ஹுக்கும் தேனா. 7th one संपत्ति. 8th one बहादुर. 10th one संस्था. 11th one वेला. नेक्स्ट बहुभाषी, भिक्षा, व्याकुल. இதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் 5 அட்டன் பண்ணிடலாம். பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அந்த பேராகிராஃப்லேருந்தே எடுத்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். பேராகிராஃபை ரீட் பண்ணிங்கனாலே அதில் இருக்க வேர்ட்ஸை வச்சு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு 10th ரோமன் லெட்டர் 2 கொஸ்டின் சொல்கிறேன், அதை நல்லா படிச்சுக்கோங்க. தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா 5 வாக்கிய லிக்கியே, அந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாரதி கி கவிதாயே ஜனதா கோ க்யோ பசந்த் ஆயி, அந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. இந்த 2 கொஸ்டின் படிச்சிங்கன்னா அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 11th ரோமன் லெட்டர் மகாகவி சுப்பிரமணிய பாரதி, இந்த ஒரு எஸ்ஸே மட்டும் படிங்க, 15 மார்க்ஸு கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 12th ரோமன் லெட்டர் ஒரு 5 கொஸ்டின் சொல்கிறேன், படிச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சுக்கோங்க. வியஞ்சன் கிசே, ஏன்னா இது எல்லாமே ஒன்லைன் வேர்டு தான், அதனால் பெஸ்ட்டு வந்து எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சுக்கிறது பெஸ்ட்டு. இதை படிக்க முடியாது, ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் 5 கொஸ்டின்ஸ் சொல்கிறேன், அதை படிச்சுக்கோங்க. வியஞ்சன் கிசே कहते हैं, फर्स्ट क्वेश्चन. सेकंड विसर्ग के कुछ उदाहरण दीजिए. थर्ड क्वेश्चन लिपि किसे कहते हैं.
4th क्वेश्चन स्वरों का प्रयोग कैसे होता है। 5th क्वेश्चन किन शब्दों में विसर्ग का प्रयोग नहीं होता है। அவ்வளோதான். ஃபஸ்ட் பேப்பரில் நான் சொன்னது எல்லாமே படித்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இப்போ சொன்ன இம்பார்ட்டன்ஸு 70 மார்க்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓகேவா? இதை நீங்கள் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக 50 மார்க்ஸுக்கு மேலே ஸ்கோர் பண்ணிடலாம். நல்லா படித்து நல்லா எழுதுனீங்கன்னா. ஓகேவா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா படிங்க. செகண்ட் பேப்பர் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.